வணக்கம். நடேச வெண்பா 400 பாடல் எண் 12. மயிலேறி ஞாலம் வலம் வந்த ஞான குமரேசன் வாங்க கனி அங்கே இல்லை. கணநாதன் பெற்ற கதை கேட்ட செவ்வேள் மலையேறச் செய்த சிவன். ஞானப்பழத்தை ஒட்டி முருகனையும் விநாயகப் பெருமானையும் உலகை வலம் வரச் சொல்லிய போது முருகன் உடனே மயிலேறி உலகத்தை சுற்றி வந்தார். அதற்குள் தாய் தந்தையர்தாம் உலகம் என்று கேட்டறிந்த விநாயகக் கடவுள் தந்தை தாயரை சுற்றி ஞானக்கனியை பெற்றுக்கொண்டார். இதனை அறிந்த முருகப்பெருமான் சினம் கொண்டவராய் திருவினாவினன்குடி சென்று மலை மீது அமரச் செய்தவர் எம்பெருமான் சிவபெருமான். உலகத்திலே ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கு, அயராது உழைப்பவர்களுக்கு உயர்ந்த இடம் உண்டு என்பதற்கு முருகப்பெருமான் ஒரு சாட்சியாக திகழ்கிறார். ஒரு செயலை சொன்னவுடனேயே அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற ஞான துடிப்போடு உடனே தன்னுடைய வாகனமாகிய மயிலை எடுத்துக்கொண்டு அதன் மீது ஏறி உலகத்தை விரைவாக வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்கிறார். இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இட்ட பணியை விரைவாக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற உண்மை இதன் வழி புலப்படுகிறது. ஞானப்பழத்தை பெற்ற விநாயகப் பெருமான் இருந்த இடத்திலேயே இன்றைக்கெல்லாம் பணிபுரிகிறார்களே, ஹோம் ஒர்க் என்று, ஹோம் அலாட்மெண்ட், வீட்டிலேயே இருந்து கொண்டு வேலைகளை செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான ரூபாயை ஈட்டுகின்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டு வல்லுநர்கள் பலர் வாழ்கிறார்கள். அதேபோல ஞானக்கடவுளாகிய விநாயகப் பெருமான் உலகத்துக்கு ஒரு உண்மையை உணர்த்த விரும்பியே தாய் தந்தையர்தான் உலகம், அவர்கள் வழியாகத்தான் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம், அவர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்ற பொருளை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும், குறிப்பாக நமக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தாய் தந்தையரை சுற்றி விநாயகப் பெருமான் ஞானப்பழத்தை பெற்றதாக ஐதீகம் நமக்கு உணர்த்துகின்றது. உழைக்கின்ற ஒரு மனிதனுக்கு உயர்வு கிடைப்பதும், அமர்ந்த இடத்திலேயே தன் ஞானத்தை வெளிப்படுத்தி மேன்மை அடைவதும் மனித வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளாகும் என்பதை உணர்த்தவே இந்த நுட்பம், இந்த பொருள் நமக்கு புரிகின்றது. நன்றி.